சென்னை அடுத்த பூந்தமல்லி வட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சி பாப்பாஞ்சத்திரத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையை மாற்றக் கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெயஹரிஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. பூந்தமல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் நடுநிலைப் பள்ளியில் தான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் உள்ள பள்ளியானது இந்த ஏறக்குறைய 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார். இதில் பணியாற்றக்கூடிய தலைமுறை ஆசிரியரான கார்த்திகா என்ற இவர் மாணவர்களுக்கு கணக்கு மற்றும் தமிழ் பாடங்களை எடுத்து வருகிறார். இவர் மீதான இந்த தலைமை ஆசிரியர் மீதுதான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு என்ன முன்னறிவிப்பு இன்றி பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுப்பதும் கணக்கு பாடங்களை முறையாக சொல்லித் தரவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் கார்த்திகா என்ற இந்த தலைமை ஆசிரியர் வகுப்பறையிலேயே தூங்கி விடுவதாகவும் கூறுகிறார்கள். இதனால் கணக்கு மற்றும் தமிழ் பாடங்களை முறையாக தாங்கள் கற்க முடியவில்லை என்ற புகாரை வைத்திருக்கிறார்கள். இதனால் தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளியின் முன்பாக சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாற்ற வேண்டும், தலைமை ஆசிரியர் மாற்ற வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பி வந்தனர். இதனால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பள்ளி பராமரிப்பு குழுவினர் மாணவர்களிடம் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அந்த மாணவர்கள் கலந்து சென்றதும் பெற்றோர்களும் அங்கிருந்து கலந்து சென்று குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.